குற்றாலத்தில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தென்காசி மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று 2வது நாள் சுற்றுப்பயணத்தின் முன்னதாக ஐந்தருவியில் உள்ள தனியார் விடுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து குடும்பத்திற்கும் ஹாட் பாக்ஸ், கேரியர் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்டவைகளை வழங்கினார். நிகழ்ச்சியின் முன்பாக குற்றாலம் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேஷ் தாமோதரன் எடப்பாடி பழனிசாமிக்கு நினைவு பரிசாக விவசாயிகளின் ஏர் கலப்பையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்த தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை எங்கும் கிடையாது என்றும், சட்டப்படி யார் தவறு செய்தாலும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவது என்பது வரும் 14ஆம் தேதி அமைச்சரவை கூட இருக்கிறது என்றும், அதில் நல்ல முடிவு வரும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எவ்வளவு இடையூறு செய்ய முடியுமோ அதனை செய்கின்றனர் என்றும், அதனையும் தாண்டி முதலமைச்சர் முழு முயற்சி செய்து எல்லா துறைகளிலும் வளர்ச்சியடைந்துள்ளது என பெருமிதம் தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே முதலிடத்தில் தமிழ்நாடு இந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது என்றால் எல்லோருக்கும் பாடமாக இருப்பது தமிழ்நாடு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதனை தாங்க முடியாமல் சிலர் விமர்சித்து வருவதாக தெரிவித்தார். சட்டப்படி யார் தவறு பண்ணாலும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்குது. எந்த குற்றத்தையும் மூடி மறைக்கிறதும் கிடையாது, துணை போடுறதும் கிடையாது. இந்த அரசு சட்டப்படி யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறோம். அது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதோ அல்லது சமூகத்தில் வரும்போது தனிப்பட்டவருடைய சில பேருடைய விருப்பு வெறுப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இது அரசு உடனடியாக நடவடிக்கை. ஜல்ஜீவன் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என அண்ணாமலை தவறான தகவலை கூறி வருகிறார் என்றும், சந்தேகம் இருந்தால் அவர் நேரில் வந்து பார்வையிடட்டும் என்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் தெரிவித்தார். சிவகங்கை அருகே உள்ள கல்குளத்தில் சிவகங்கை சுற்றுச்சாலையில் 96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2ஆம் கட்ட பணியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி துவக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KR பெரியகருப்பன், கிராமங்களில் இருந்து நகரங்களை நோக்கி கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற காரணங்களுக்காக இடம்பெயர்வது வாடிக்கை என்றும், அதேபோல் நாட்டாக்குடியில் இருந்து சிவகங்கைக்கு அக்கிராம மக்கள் குடிபெயர்ந்துள்ளனர் என தெரிவித்தார். மேலும் பேசியவர், நாட்டாக்குடியில் தண்ணீர், சாலை, மின்சாரம், அலுவலக பணி போன்ற அடிப்படை வசதிகள் அரசு தரப்பில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், ஜல்ஜீவன் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை என கூறும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை, சந்தேகம் இருந்தால் நாட்டாக்குடிக்கு வந்து நேரில் பார்வையிடட்டும் என்று தெரிவித்தார். ஜல்ஜீவன் கூட பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் கூட ஒன்றிய அரசு 4800 கோடி ஜல்ஜீவனதுக்காக கொடுத்துருக்கு, அதை கொண்டே சேர்க்கலைன்றார். அவருக்கு சந்தேகம் இருந்தால் வந்து அந்த மானாவளி கிராமத்தில் வந்து அவர் பார்த்தார்னா தெரியும். எல்லா வீட்டுக்கும் மின் இணைப்பு கொடுத்துருக்கு, இந்த குடிநீர் வசதிக்கானதெல்லாம் கொடுத்துருக்கு. இங்கிருந்து யாராவது ஒரு அறிக்கையை கொடுக்கறது போறதும் அமைதியாக வாழ்ற மக்களிடத்துல இன்னும் பீதியை கிளப்புது. தொகுதியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மழையின் காரணமாக இடிந்த வீட்டை பார்வையிட்டு நிதியுதவி வழங்கினார். திருச்சி திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட துவாக்குடி ராவத்தான் மேடு பகுதியில் வசித்து வரும் சுப்பிரமணியன் என்பவரின் வீடு மழையின் காரணமாக இடிந்து விழுந்தது. அதையறிந்த அமைச்சர் அந்த வீட்டை பார்வையிட்டு நிதியுதவி வழங்கி வீட்டை மறுகட்டமைப்பு செய்வதற்கு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் தூவாக்குடி நகரமன்ற தலைவர் காயம்பு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். ஆணவ படுகொலை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சரிடம் தான் பேச உள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உங்களுடன் ஸ்டாலின் அரசின் நலத்திட்ட முகாமை பார்வையிட்ட நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பயனாளிகளுக்கு வீட்டுமனை, குடும்ப அட்டை, முகவரி மாற்றம், நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரிடம் பேச்சு நடத்த உள்ளதாக கூறினார். மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காத அனைத்து மகளிருக்கும் உரிமைத் தொகை கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். ஏற்றத்துக்கு எதிராக வாய்ப்புகள் சட்டங்கள் கடுமையானதா, குற்றங்கள் குறையுன்ற மாதிரி அதை பற்றி பேச மாட்டேன், சொல்ல முடியாது. இப்போ ஏன்னா சில விஷயங்கள் சட்டசபைக்கு வராது. அது
விரைவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுதில்ல, அதுல எதனா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? இருக்கலாம். கூடுவாஞ்சேரி அருகே தந்தை வேறு பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததை தட்டி கேட்டையும் கேட்காத தந்தையை வெட்டி கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். சென்னை புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரி அடுத்த பாண்டூர் பகுதியைச் சேர்ந்த 58 வயதான குபேந்திரன். இவருக்கு கற்பகம் என்ற மனைவி இருந்து வந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இந்த தம்பதியருக்கு 3 மகன்கள் உள்ள நிலையில் 22 வயதான 3வது மகன் தனுஷ் தனது தந்தை குபேந்திரன் அதே பகுதியில் வேறு ஒரு பெண்ணுடன் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்து வந்ததை தட்டி கேட்டுள்ளார். அதையும் மீறி தந்தை அந்த பெண்ணுடன் திருமணத்திற்கு மீறிய உறவை தொடர்ந்த நிலையில் இதனால் தந்தை மகனுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த மகன் தனுஷ் தனது தந்தை குபேந்திரனை சரமாரியாக தாக்கியதோடு கத்தியை எடுத்து குத்தி கொலை செய்துள்ளார். கொலை வழக்கு பதிவு செய்த கூடுவாஞ்சேரி போலீசார் குற்றவாளியை 12 மணி நேரத்தில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். எந்த ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சிகளும் விஜயகாந்த் புகைப்படத்தையோ வசனங்களையோ பயன்படுத்தக்கூடாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். வேலூர் மாநகர தேமுதிக பூத் முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் வேலூர் டோல்கேட் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, விஜயகாந்த், பொருளாளர் LK சுதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்வது குறித்தும் தேர்தல் வியூகம் அமைப்பது குறித்தும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிரேமலதா, ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் தெளிவாக யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்பட உள்ளதாக கூறினார். சட்டம் ஒழுங்கை கையில் வைத்துள்ள முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய தகுந்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றினால் அதனை தேமுதிக வரவேற்பதாக கருத்து தெரிவித்த அவர், தனிப்பட்ட முறையில் கேப்டன் விஜயகாந்த் படத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவித்தார். யார் கூட்டணின்றதை பொறுத்திருந்து பாருங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எங்கள் கட்சி வளர்ச்சியை நோக்கி மட்டும் நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கள் ஃபோக்கஸ் கட்சியினுடைய கடைக்கோடியில் இருக்கிற தொண்டர் வரைக்கும் சந்தித்து பூத் கமிட்டி BL2 அமைச்சு உள்ளம் தேடி இல்லம் நாடி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். அதுக்கு பிறகு மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையை சிறப்பாக முடிக்கணும். அதற்கு பிறகு நடக்கின்ற ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக யார் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று பல்வேறு பத்திரிகை சந்திப்பில் சொல்லியிருக்கேன். அதுதான் நடக்கும். சங்கராபுரம் அருகே தேவமண்டலம் கிராமத்தில் கூலி தொழிலாளி மகளுக்கு MBBS சீட் கிடைத்திருப்பது பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் தேவமண்டலம் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவி பூவிழி அரசு ஒதுக்கீட்டின்படி சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் தேர்வு பெற்றதற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நமது எம்நாடு தொலைக்காட்சியில் பிரத்யேக பேட்டியளித்த மாணவி பூவிழி, அரசு பள்ளியில் படிப்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்று கூறியுள்ளார். மேலும் தங்களை போன்று ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு கல்வியை சாட்சி என்று நெகிழ்ச்சியடைந்த அவர், தனக்கு உறுதுணையாக இருந்த தனது பள்ளி ஆசிரியர், தனது தாய் தந்தை, உடன் பிறந்த சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்த மாதிரி நீட் எக்ஸாமை பாஸ் பண்ணதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அரசு பள்ளின்றது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். திருவாரூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 75 லட்சத்துக்கும் பருத்தி ஏலம் நடைபெற்றுள்ளதாக ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 47,000 ஏக்கர் பரப்பளவு பருத்தி சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது அறுவடை பணியில் மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் பருத்தி விற்பனை செய்வதற்காக திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் பருத்தியை எடுத்து வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பருத்தி குறைந்த விலைக்கு விற்பனை போவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விலை கொடுத்து எடுக்க வேண்டும் என வணிகர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரே நாளில் 707 விவசாயிகளிடமிருந்து 989 குவிண்டால் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனுடைய மதிப்பு 75,18,000 ரூபாய் எனவும் ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வருட விநாயகர் சதுர்த்திக்கு புதிதாக சிலை அமைக்க இடம் அனுமதி இல்லை என்று மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் லோகநாதன் தெரிவித்துள்ளார்.
மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்ட செல்போன்களை மீட்டு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மதுரை காவல் கமிஷனர் அலுவலகத்தில் கமிஷனர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மதுரையின் அனைத்து சரகத்தின் கீழ் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களில் செல்போன் தொலைந்தது தொடர்பாக புகார் கொடுத்து கண்டுபிடிக்கப்பட்ட 299 செல்போன்களை தவறவிட்ட அந்தந்த உரிமையாளர்களிடம் போலீஸ் கமிஷனர் லோகநாதன் ஒப்படைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் லோகநாதன், இந்த வருட விநாயகர் சதுர்த்திக்கு புதிதாக சிலை அமைக்க இடம் அனுமதி இல்லை என்று தெரிவித்தார். இல்லை, இப்போ வருடம் எத்தனை சிலைகள் நம்ம அனுமதிக்கப்பட்ட இடத்துல இருக்கோ அது மட்டும் தான் நம்ம அனுமதிக்கிறோம். புதுசாக அந்த சிலைக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. சென்ற வருடம் அதற்கு முந்தைய வருடம் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அது இன்னும் இப்போ தான் எல்லாம் எவ்வளோ பேர் பெட்டிஷன் மட்டும் தான் வரணும். வந்த பிறகு அதனுடைய இதற்கேற்ப, அதாவது புதுசாக சிலை எதுவும் வைப்பதுக்கு அனுமதி இல்லை. பழைய எந்த இடத்துல வச்சுருங்களோ அது மட்டும் அனுமதிக்கப்பட்டு நடத்தப்படும். இல்லை, அதாவது சென்ற வருடம் என்ன இருந்ததோ அதை மட்டும் தான் பண்ண போகிறோம். நம்பருங்கிறது என்ன இருந்ததோ அது மட்டும். ஏன்னா புதுசாக இப்போ இடம் அதே நம்பராக கூட இருக்கலாம். ஆனால் புது இடம்னும் பொழுது அதுக்காக தனியாக பண்ண முடியாது. புது இடத்துலையோ புது சிலைகளோ இருக்காத அளவுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆர்கனைசர்ஸும் அதுபடி தான் பண்ணுவாங்க. முதலமைச்சர் அவர்கள் பெயரில் வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் என்று அமைச்சர் மூர்த்தி பெருமிதம் கொண்டார். கோவையில் ரூபாய் 4.30 கோடியில் பதிவுத்துறை அலுவலகம் திறந்து வைத்த பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மூர்த்தி, மக்களின் கோரிக்கையை ஏற்று சூலூர் அலுவலகம் பிரிக்கப்பட்டு கருமத்தவட்டையில் புதிதாக சார் பதிவாளர் அலுவலகம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் பெயரில் வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் என்றும் கூறினார். நாட்டில் நீங்களே சொல்றீங்க, நல்ல வரவேற்பு இருக்குன்றீங்க. இப்போ மக்களோட ஸ்டாலின்றதுல நீங்கள் தினம் முகாம் நடத்துறதுல பார்ப்பீங்க. 95% மேலே போகிற பெண்கள் தானே வர்றாங்க. கலைஞர் உரிமை தொகையில் தகுதியுள்ளவர்கள் விடுபட்டு போயிருந்தால் அவர்களுக்கு மீண்டும் அது கொடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அது எல்லா முகாமும் 10,000 முகாமும் அறிவிச்சிருக்காங்க. எல்லா முகாமும் ஒரே மாதிரி எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. இப்போ மக்களுடைய நலம் உடல்நலத்தில் அக்கறை கொண்டு இப்போ அவரே தலைவர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. எதை செஞ்சாலும் மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக செய்யக்கூடிய முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர். கட்டுப்பாடற்று கிடக்கும் காவல் நிலையங்களை தமிழக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்று வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை மக்கள் சேவை மையம் சார்பாக சுயம் திட்டத்தின் கீழ் இலவச தையல் பயிற்சி வகுப்புகள் துவக்க விழாவில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய மகளிர் அணி தலைவியுமான வானதி சீனிவாசன், தண்ணீருக்கு தவிக்கும் சிவகங்கை நாட்டாக்குடி கிராமத்தில் ஒருவர் மட்டுமே வசிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு உதவ வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். மேலும் காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்குதல், தற்கொலை போன்றவைகள் அதிகம் நிகழ்வதாக குற்றம் சாட்டிய அவர், ஒட்டுமொத்தமாக தமிழகம் இன்று கட்டுப்பாடற்ற சூழ்நிலையில் சென்று கொண்டு இருப்பதாக சிறப்பு எஸ்ஐ கொள்ளைக்கு கண்டனம் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொகுதி மேம்பாட்டு திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக ஈரோடு 42வது வார்டுக்குட்பட்ட காரவாய்க்கால் சின்ன மாரியம்மன் கோயில் பகுதியில் ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் சிறுபாலம் அமைக்கும் பணிகளை அமைச்சர் முத்துசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார், மண்டல தலைவர் குறிஞ்சி தண்டபாணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து கூட்டணி கட்சி தலைவர்கள் திருமாவளவன், சண்முகம், முத்தரசன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவன், முத்தரசன், சண்முகம் ஆகியோர் சந்தித்தனர். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று கூட்டணி கட்சி தலைவர்கள் வலியுறுத்தினர். பின்னர் நிருபர்களை கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்தனர். அப்போது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியதாவது, ஆணவ கொலைகளை தடுக்க புதிய சட்டம் தேவை. ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் வேண்டும் என்று சட்ட ஆணையமும் தெரிவித்துள்ளது. ஆணவ கொலைகளை தடுக்க புதிய சட்டம் வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் முன்மொழிந்துள்ளது. ஆணவ கொலைகள் தமிழகத்தில் மட்டுமின்றி தேசிய அளவிலும் நடப்பதாக குற்றம் சாட்டியவர்,
ஆணவ கொலையை தடுக்க வலியுறுத்தி ஆகஸ்ட் 9ஆம் தேதி சென்னையிலும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் நடத்தும் என்று தெரிவித்தார். பாஜகவுடன் அடிமையாக இருப்பது போன்று அதிமுக பிற கட்சிகளையும் எண்ணிக்கொள்வதாக விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக மாநில செயலாளர் முத்தரசன் சாதிய ஆணவ கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். சாதிய ஆணவ கொலைகள் அதிகரிப்பது முற்போக்கான மாநிலத்திற்கு அழகல்ல என்று தெரிவித்த அவர் ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் இயற்றுவது குறித்து முதலமைச்சர் பரிசீலிப்பதாக தெரிவித்ததாக கூறினார். எங்கள் கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து நிச்சயமாக பேசுவார்கள். தமிழகத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துட்டு அடிமையாக இருப்பதாக வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்காங்க. யார் எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவில் அடிமையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அவங்க பாஜகவிட்ட எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த சட்டம் இயற்றப்பட்டா இடைநிலை சமூக வாக்குகள் கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிறைவேற்றல அப்படின்னு இல்லை, அது வந்து ஒரு கற்பனை, அது ஒரு யூகம், அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்காகலாம் மக்கள் உடனே மனம் மாறிட மாட்டாங்க. மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவர்கள், கொள்கை அடிப்படையிலும் சிந்திக்க தெரிந்தவர்கள். யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாகவே உணர்ந்து வாக்களிப்பார்கள். வெறும் சாதி மத அடிப்படையிலே வாக்களிக்கிற வழக்கம் தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு. மாண்புமிகு முதலமைச்சருடைய உடல்நலத்தை நாங்கள் மூவரும் விசாரிப்பதற்காகவும் தான் இந்த சந்திப்பை மேற்கொண்டோம். அவர் நலமுடன் இருக்கிறார், மிகவும் உடல் வலிவோடும் இருக்கிறார். ரிப்பன் மாளிகையில் 5 நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு மீண்டும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறோம். அதை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். உடன் நகர்ப்புற ஆட்சி அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்களும் இருந்தார். முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு அவங்களை சந்தித்து பேசினேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மனுவும் கொடுத்திருக்கிறேன். கல்லுடைக்கும் தொழிலாளர்களுக்கு தனி வாரியம் வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். நாட்டிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டிய ஒரே மாநிலம் தமிழகம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். இதுகுறித்து எக்ஸல பதிவில் குறிப்பிட்டுள்ள தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்தியாவிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதத்தை எட்டி காட்டியுள்ள ஒரே அரசு தமிழகத்தின் திராவிட மாடல் அரசு என்று தெரிவித்தார். இந்தியாவிலேயே அதிகபட்சமாக 9.69 பொருளாதார வளர்ச்சியுடன் தமிழகம் முதலிடம் என்று கூறி வந்தோம் அல்லவா? அதையும் தாண்டி தமிழகத்தின் வளர்ச்சி விகிதம் 11.19 என மத்திய அரசின் திருத்தப்பட்ட மதிப்பீட்டில் வெளியாகியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்பு இரட்டை இலக்க வளர்ச்சி எட்டப்பட்டது 2010-11ஆம் ஆண்டில். அப்போது கருணாநிதி ஆட்சி, இப்போது அவர் வழி நடக்கும் திராவிட மாடல் ஆட்சி, இரண்டுமே கழக ஆட்சி. 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்றபோது பலரது உருவமும் உயர்ந்தது. இது மிக உயர்ந்த இலக்கு, எப்படி சாத்தியமாகும் என்றார்கள். இதே வேகத்தில் சென்றால் எதுவும் சாத்தியம் என்பது இப்போது மெய்ப்பிக்கப்பட்டுவிட்டது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் என்று தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடாக அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் கொண்டார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2538 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர், தமிழக பொருளாதாரம் 11.19% உயர்ந்துள்ளது என்ற மகிழ்ச்சியான செய்தியை பகிர்வதாகவும், தமிழகத்தின் பொருளாதாரம் இரட்டை இலக்கமாக வளர்ந்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளதாக பெருமிதம் கொண்டார். இந்தியாவில் மிக வேகமாக வளரும் பொருளாதாரமாக தமிழகம் உள்ளது. தமிழக மக்களுக்கு வெற்றி செய்தியை காணிக்கையாக்குகிறேன் என்று நெகிழ்ச்சியடைந்த முதலமைச்சர், நாட்டில் எந்தவொரு பெரிய மாநிலமும் பெறாத வளர்ச்சியை தமிழகம் அடைந்துள்ளது. இன்னும் அதிகமான உயரத்தை அடைவதற்கான பயணத்தை தொடர்வோம் என்று கூறினார். தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி பெரும் உச்சத்தை தொட்டிருக்கு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் இரட்டை இலக்க அந்த வளர்ச்சியை இன்றைக்கு தமிழ்நாடு எட்டியிருக்கு. இத நாம சொல்லல, ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தோட திருத்தப்பட்ட மதிப்புகளின்படி
2024-25 ஆண்டுல தமிழ்நாடு 11.19 விழுக்காடு வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு தொடக்கத்தில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சப்போ நாம் கணிச்சதை விட இது கிட்டத்தட்ட 2.2 விழுக்காடு அதிகம். முன்னாடி 9.69 விழுக்காடு மதிப்பிடப்பட்ட 2024-25 ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் மாநில பொருளாதார வளர்ச்சி விகிதம் இப்போ 11.19 விழுக்காடா உயர்ந்திருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு திமுக ஆட்சியில் யாரும் வாழவே முடியாதா என்று பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், திருப்பூர் மாவட்டம் செக்கனத்து கிராமத்தில் உள்ள தனியார் தோட்டத்தில் மோதலில் ஈடுபட்டவர்களை பிடிக்க சென்ற குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பணியில் இருக்கும் காவல் அதிகாரி ஒருவரை கொடூரமான முறையில் படுகொலை செய்யும் அளவுக்கு குற்றவாளிகளுக்கு துணிச்சல் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், ஓராண்டுக்கு மேலாகியும் இதுவரை காவல் ஆணையத்தின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார். மேலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் மக்கள் அச்சமின்றி வாழ்வதை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உயர்மட்டத்தில் எடுக்கப்படும் தவறான கொள்கை முடிவு கீழ்மட்டத்தில் உள்ள சாமானிய மக்களை நேரடியாக பாதிப்பதாக போலீஸ் சிறப்பு எஸ்ஐ கொலை சம்பவத்திற்கு தமிழக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், தமிழகத்தில் நேற்று இரவு சீருடையில் இருக்கும் போலீஸ் சிறப்பு எஸ்ஐ சண்முகவேல் கொல்லப்பட்டுள்ளார். இது நமது சமூகம் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கான அறிகுறி என்று கூறினார். போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்தல் உள்ளிட்ட காரணங்களால் கிராமம் முதல் நகர்ப்புறம் வரை எல்லா இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்து வருவதாக விமர்சித்த அவர், உயர்மட்டத்தில் எடுக்கப்படும் தவறான கொள்கை முடிவு கீழ்மட்டத்தில் உள்ள சாமானிய மக்களை நேரடியாக பாதிக்கப்படுவதாக விமர்சித்து பேசினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.